உன்னை யாரிடத்தில் போகும்? அல்லேலூயா. சீஷர்களுமே என்ன எதிர்பார்த்தார்கள்? இயேசு எப்படியாவது இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து நம்மை மீட்டு விடுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதனாலதான் ஒருத்தர் என்ன பண்ணா, இயேசுவை உடனே ராஜாவாக்குறதுக்கு ட்ரை பண்றான். மக்கள்லாம் கல்லறிய வரும்போது இயேசு மறந்து போயிடுறாரு. அவங்க எல்லாரும் நினைச்சாங்க இயேசு அற்புதங்கள் செய்யறாரு, செத்தவங்களை உயிரோடு எழுப்புறாரு, கண்ணு தெரியாதவங்களை பார்வை கொடுக்கிறாரு. இப்படி செய்யக்கூடியவர் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் என்று அநேக மக்கள் திரளாக பின்னாடி போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, நீங்க உண்மையா எனக்காக வரல, நான் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தேன், அந்த சாப்பாட்டுக்கு வந்த இன்னைக்கு கூட்டம் விடாண்டாரு. அந்த வாரத்தில் நான் ஒரு ஊர்ல இருந்து வரும்போது ஒரு இடத்துல நின்று மாதா காய்கெல்லாம் வாங்கிட்டு இறங்கிடுச்சு. நானே என் தங்கச்சியும் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை தாமஸ்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி வச்சேன். அண்ணே அவன் சொன்னான், அண்ணே நானும் போலான் இருக்கேன், அங்கே என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னான். இதை கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டான் தெரியுமா? அல்லேலூயா. அந்த கடைக்கு பேரு சோத்தாண்டி ஹோட்டல் போட்டுருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நீங்களாம் திண்ணி மாட்டாங்க, நான் போட்ட சாப்பாடுக்காக வந்தீங்களான்னு. உண்மையில என்னை தேடி வரவே இல்லை. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? நான் கொஸ்டின் கேட்டேன். இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வளவு கூறியதில்லை, இப்போ இவ்வளவுமானால் என்னுடைய ஆற்றல் வந்து உன்னை உன் கையில என்னை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். அங்க மன்னன்கிட்ட சொன்னார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? இந்த ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். ஜனங்கள் எதிர்பார்த்ததை இயேசு எப்படியாவது இந்த உலக அரசாட்சியை கொண்டு வந்து விட வேண்டும். அப்ப அதுதான் கேட்டாங்க, ஆண்டவரே இந்த காலத்துல உங்களுடைய ராஜ்யம் வரும்? ஒருத்தன் கேட்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் சொல்றான், இந்த யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றான்? ஆண்டவர் நான் காட்டி கொடுத்துறேன், அவர் 10 முறை மறைஞ்சிட்டாரு, இந்த முறை எனக்கு காசு கிடைக்கும், ஆண்டவர் என்னைய பாராட்டுவார்னு நினைச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அந்த யூதாஸ் காரியத்தை பத்தி. அந்த ஒரு அம்மா நலனங்கிற தைரியத்தை மரியாதை என்ன பண்றா, காலில் ஊத்துறா. என்ன சொன்னா, இது 3 பணத்தை எடுத்து ஏழை எனக்கு கொடுத்திருக்கலாமே. ஏசு சொல்றாரு, அவளை என்ன செய்யாத, தொந்தரவு பண்ணாத, அவள் என்னை ஆராதிக்கிறாள் என்று சொன்னார். சொல்லுங்க, யூதாஸ் தேவனை ஆராதிக்கிறது வீணான நேரம் நினைக்கிறான். நம்மள ஆராதிக்கிறது இப்படி வேலையை கொண்டு வரணும். யோசித்து பாருங்க, அவன் ஆராதிக்கிறது வீண். ஆராதனை முடிஞ்சு செய்தி டைம் இருக்கு, அப்ப போயிட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது செய்திகளை தான் ஆண்டவர் பேசுவார், அதுக்கு மட்டும் போடணும். நீங்க பாட்டு பாடுறீங்க, அதுல ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தை வைத்திருப்பார். அந்த நாளுக்குரிய வார்த்தை விசுவாசத்தை அதை நீங்க மிஸ் பண்ண வைத்து விடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் செய்ததுல தான் இப்ப நான் உங்களை கல்லறிங்க, நீங்க டக்குன்னு அந்த இடத்துல இல்லாம போயிருங்க. எப்படி இருக்கும்?